ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னு தெரியல. காலையிலேருந்து வீட்டில் இருந்தேன். ஆனால் மணி ஒரு 4 மணிக்கு மேலே சரி இன்றைக்கி பாயாசம் சாப்பிட்ணும் அப்படின்னு போல் இருந்துச்சு. சரி பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாமா இல்லை ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி பாசிப்பருப்பு பாயாசமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாவும் சின்னவனும் கடைக்கு போயிருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாசிப்பருப்பு, வெல்லம், சேமியா எல்லாமே, முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக அது பாசிப்பருப்பு பாயாசம் வச்சிட்டோம். இதோ உங்களுக்கெல்லாம் பாசிப்பருப்பு பாயாசம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த பாயாசம் உன்னோட தான் இருந்து, இது பாயாசம் மட்டும்தான் வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா ரதியக்காட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் குடிக்கணும் போல் இருந்துச்சுக்கா, அதை வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மெதுவடை போட்டினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா எப்போவுமே பாயாசம் அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனால் மெதுவடை இல்லைன்னா கார வடை ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவோம். ஆனால் எனக்கு அந்த ஐடியா எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் வைப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஏன் இதுவும் நல்லா தானே இருக்குது, ஏன் நம்ம வந்து ஏதாச்சும் அதுக்கு மெதுவடை செய்யக்கூடாது. ஏன்னா கார வடை அப்படின்னா பருப்பு ஊறுறதுக்கு எப்படியும் லேட் ஆகும். மெதுவடை அப்படின்னா உளுத்தம் பருப்பு வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஊறிச்சு அப்படின்னாவே போதும். அதனால் சரி உளுத்தம் பருப்பு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக மெதுவடை போட்டுட்ருக்கேன். சின்னவன் சாப்பிட்டுட்ருக்கான். பெரியவன் எப்படியும் வரதுக்கு இப்போ 7 மணி ஆகிடும். அதனால் இப்போ கரெக்டாக நான் போட்டு வைக்கிறதுக்கும் பெரியவன் வரதுக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி பாயாசம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பலகாரம் செய்யலான்ற ஐடியா இருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தா சரி பலகாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்க. யாராச்சும் என்ன மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த மெதுவடை வடையில் வந்துட்டு பாயாசத்தை நல்லா முக்கி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒவ்வொருத்தர் பாயாசத்துக்குள்ளேயே போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, ஆனால் நல்லா மெதுவடை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதோ நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நவீனே, மெதுவடை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இதோ அவ்வளோதான். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு மெதுவடை போட தெரியாமல் இருக்கும். யாராச்சும் அப்படி இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே ஸ்டார்டிங்கெல்லாம் மெதுவடை எனக்குமே போட வராது, எனக்கும் தெரியாது. இப்போ நம்மளால் செய்ய முடியாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தது தான். ஒரு டைம் நம்ம அந்த ரெசிபி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் சொதப்பெல்லாம் வந்தாலும் இப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஐயா கில்லி மாதிரி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மெதுவடைலாம் பக்காவாக செஞ்சுருவோம். ஆனால் அதுலேயுமே ஒரு சொதப்பில் ஒரு விஷயம் வந்துட்டு இனிப்பு வடை போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக உளுத்தம்பருப்பு ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இல்லைனா அது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிறது இது மாதிரிலாம் கொஞ்சம் அந்த இனிப்பு வடை மட்டும் சொதப்பல் பண்ணோம். அதுவுமே இப்போ வர வர கரெக்டாக பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊற விடாமல் இப்போ கரெக்டாக செஞ்சிடுறது. உங்களை எத்தனை பேருக்கு பாசிப்பருப்பு பாயாசம் பிடிக்கும், மெதுவடை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.